ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 தேர்வுக்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்ல உங்களோட நேமும் இருக்கு அப்படின்னா வாழ்த்துக்கள். அகாடமில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் சிவிக்கு வந்து போறீங்க. அண்ட் அகாடமி அல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நீங்க எப்படி வந்து சிவிக்கு ரெடி ஆகி போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கையில ரெடியா எடுத்துட்டு போகணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து கிளியரா சொல்றேன். சோ இப்போ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் முழுமுதலா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களோட கால் லெட்டர் தான். சோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் ஒன்னு அட்டாச் பண்ணிருக்கேன். சோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் போகக்கூடிய இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே அங்க கால் லெட்டருக்கு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். கீழே வந்து அனெக்சர் 1 பயோடேட்டான்னு இருக்கும், அனெக்சர் 2 ஐடென்டிபிகேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த மூணையுமே நீங்க வந்து இப்ப டவுன்லோட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்கன்னா அனெக்சர் 1 அனெக்சர் 2 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்குமே காமன் தான். இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஈவன் அனெக்சர் 1, 2 ரெண்டையுமே கூட நான் உங்களுக்கு ஒரு கூகுள் டிரைவ்ல வந்து எல்லாருக்கும் காமன் அப்படின்றதுனால கூகுள் டிரைவ்ல போட்டு அந்த கூகுள் டிரைவோட லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். அதுல இருந்து வேணும்னாலே நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த கால் லெட்டர் அப்படின்னு இருக்கு இல்லீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் அதெல்லாம் கேட்கும். சோ அதை நீங்க இன்புட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சோ இந்த பேஜ்ல நீங்க பிசிஎஸ்சிவி கால் லெட்டர் அப்படின்னு இருக்கு இல்லீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சோ இதுதான் உங்களோட கால் லெட்டர். இதை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கால் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுலதான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். நீங்க எங்க போக போறீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம சிவி வரும்போது நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் இதுக்கு மேல சின்ன லிங்கா கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதுல உங்களுக்கு ஒரு சின்ன டப்பா, ப்ளூ கலர் டப்பா இருக்கும். அதுல உங்களோட பேரு, அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கான சிவி நம்பர், ரோல் நம்பர் எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட், எந்த ஊர்ல நீங்க வந்து சிவி அட்டன் பண்ண போறீங்க, எந்த பிளேஸ்ல, எல்லாருக்கும் சென்னையில தான் போட்டிருக்காங்க மோஸ்ட்லி. சோ அப்போ சிவி வந்து எந்த ஸ்கூல்ல போய் நீங்க அட்டன் பண்ணணும் அப்படின்றதும், ஆனா அதே மாதிரி மார்னிங் அட்டன் பண்ணணுமா, ஈவினிங் அட்டன் பண்ணணுமா, என்ன தேதியில அட்டன் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இந்த கால் லெட்டர்லயே தெளிவா கொடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது நம்ம அகாடமில இருந்து போக போற ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ஒருத்தரோட சிவி லெட்டர். சோ இவரை வந்து ஜெயகோபால் கரோடியாக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க விருகம்பாக்கம். இது மோஸ்ட்லி டிஆர்பி வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான். சோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்ஸ்ல, சின்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, அதனால மல்டிபிள் டேட்ஸ்ல, மல்டிபிள் செஷன்ஸ்ல, வெவ்வேறு ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த சிவி கண்டக்ட் ஆகும். அண்ட் உங்கள நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் கூட சென்னை வரவங்களா இருப்பீங்க, அல்லது இதெல்லாம் புது பிளேசஸா உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளேசஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன தேதியில, உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பிளேஸும் நீங்க எப்படி டிராவல் பண்ணி போகணும் அப்படின்றத ஒரு வீடியோவாவே உங்களுக்கு எடுத்து போட்டுறேன். சோ தட் சிவி நீங்க வர அன்னைக்கு உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. சரிங்களா? சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு சிவி போட்டிருக்காங்க அப்படின்றத, என்ன தேதி போட்டிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உங்களோட கால் லெட்டர்ல இது வந்து ஃபுல்லா இருக்கும். இதுல பாத்துக்கணும், நீங்க ரெடி ஆயிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்ன தேதியோ அதுக்கு ரெடி ஆயிக்கணும். அதே மாதிரி உங்களோட கால் லெட்டர் டாப்ல நீங்க லிங்க் ஓபன் பண்ணும்போது கிளிக் டு டவுன்லோட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் டு டவுன்லோட் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இது ரெண்டுல பேசிக்கலி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். சோ இதுல கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றதுல ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, நீங்க வந்து சிவி வர அன்னைக்கு நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை வந்து லிஸ்டா கொடுத்துருக்காங்க. சோ பேசிக்கலி உங்க கால் லெட்டர்ல சிவிக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க அங்க வந்துடணும். 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அங்க அலோவே வந்து ஆக்சுவலா பண்ணுவாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் உள்ள வந்து சிவி வெரிஃபிகேஷனுக்கு வந்து போக முடியும். மத்தவங்க வெளியில வந்து உட்காந்துக்கலாம். இன்கேஸ் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா ஒரு பர்சன் ஹெல்பர் வந்து உங்க கூட வரலாம். அவங்க கிட்ட ஒரு வேலிட் ஐடி வந்து இருக்கணும். அண்ட் உங்களுக்கான டைம் ஸ்லாட்ல நீங்க வந்து அங்க இருக்கணும், கரெக்டா அவைலபிளா இருக்கணும். சத்தம் போடக்கூடாது, அங்க இங்க சுத்தக்கூடாது, மொபைல் போன்ஸ் உள்ள வந்து அலௌட் இல்ல சிவி டைம்ல. அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன பொருளா எடுத்துட்டு வர சொல்றாங்களோ எல்லாத்தையுமே ரெடியா நீங்க வந்து வச்சுக்கணும். சோ இததான் உங்களுக்கு மெயினா ரிப்போர்ட்டிங் அண்ட் ரூல்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ உங்க கையில என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றது, மெயினா நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தானே போறோம். சோ அப்போ நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவா லிஸ்டா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. இதை நான் உங்களுக்கு பிரிச்சே கூட கொடுத்துறேன். மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் என்னென்ன நீங்க எடுத்துட்டு போகணும், உங்களுக்கு தேவையான உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எது நீங்க எடுத்துட்டு போகணும், அதே மாதிரி ரிசர்வேஷன் டாக்குமெண்ட்ஸ் எது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சோ மேண்டேட்டரி டிஆர்பி இது எல்லாமே மேண்டேட்டரி தான். பட் டிஆர்பியோட டாக்குமெண்ட்ஸ் நீங்க எது எடுத்துட்டு போறீங்கன்னா கால் லெட்டர் எடுத்துட்டு போவீங்க. இப்போ உங்க டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த கால் லெட்டர் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துட்டு போவீங்க. அதே மாதிரி அனெக்சர் 1, அனெக்சர் 2 ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருப்போம்ல, அதை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். ஆனா அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது நீங்க அதுல ஃபுல்லா டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெளிவா பயோடேட்டா ஃபார்ம்லயோ ஐடென்டிபிகேஷன் ஃபார்ம்லயோ ஃபில் பண்ணி அதுல கிரீன் இங்க்ல கழுத்து போடுற ஒருத்தவங்க கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும், பிளஸ் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் வந்து எடுத்துட்டு போகணும். சோ மறந்துடக்கூடாது, அனெக்சர் 1, அனெக்சர் 2 இது ரெண்டுக்கும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா பிஜிடிஆர்பிக்கு, அப்ப அப்ளிகேஷன் போட்டப்ப நீங்க இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்க கையில இருந்திருக்கும். கண்டிப்பா ஒரு ஃபைல் போட்டு வச்சிருந்திருப்பீங்க. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி டிகிரியோட ப்ரொவிஷனல் அல்லது டிகிரி சர்டிபிகேட், கன்சாலிடேட்டட் அல்லது செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ், அதே மாதிரி பிஜியோடது, அதே மாதிரி பிஎட் ஓடது,
நீங்க என்னென்னலாம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து போடும்பொழுது யூஸ் பண்ணீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகணும். அண்ட் அதே மாதிரி 2 செல்ஃப் அட்டெஸ்டட் போட்டோ காப்பீஸ் எடுத்துட்டு போகணும். செல்ஃப் அட்டெஸ்டட் போட்டோ காப்பினா ஒன்னும் இல்லைங்க, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல உங்களோட கழுத்தை போடுறது, அதுதான் செல்ஃப் அட்டெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அண்ட் ரிசர்வேஷன் ஏதாவது நீங்க கிளைம் பண்றீங்க, இப்ப பிஎஸ்டிஎம்மோ அல்லது கம்யூனிட்டி பேஸ்ட் ரிசர்வேஷனோ இல்ல வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா? சோ அந்த ரிசர்வேஷன் வந்து நீங்க கிளைம் பண்றீங்க அப்படின்னாலோ, அல்லது ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயி நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க பட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே உங்க கையில வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். எது எது உங்களுக்கு அப்ளிகபிளோ அதை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும். இது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். அண்ட் நீங்க வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்றப்ப கேரக்டர் சர்டிபிகேட், கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ அந்த விஷயத்தையும் கையில வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். சோ இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணதுல அதே டாக்குமெண்ட்ஸ் தான் என்கிட்ட, நான் அப்ளை பண்ணது, நான் இது என் கையில தான் இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நம்ம வந்து போறோம். சரிங்களா? அண்ட் இத ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியே எடுத்துட்டு வந்துருங்கன்னு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. சோ ஒரிஜினல் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அட்டஸ்டேட்டட் காப்பீஸா இருக்கட்டும், இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதே ஆர்டர்ல தான் நீங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். இது எதுக்கு இப்படியே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர சொல்றாங்கன்னா, வேலை சீக்கிரமா முடியணும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பியா இருக்கட்டும், எஸ்ஜிடியோட இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், நிறைய டைம் செலவாயிடுச்சு. 2 மணி ஷிஃப்ட் எல்லாம் 4:30 5 மணிக்கு ஆரம்பிச்சது ஒரு சில ஸ்கூல்ல. சோ அப்ப நீங்க இந்த டைம் டிலேவை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க போகும்பொழுதே தெளிவா இதை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் தெளிவா கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கும் டைம் சேவ் ஆகும், அதை வெரிஃபை பண்றவங்களுக்கும் டைம் வந்து சேவ் ஆகும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி கிளிக் டு டவுன்லோட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்னென்ன இருந்தது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் இன்னொரு லிங்க் அங்க இருக்கு, கிளிக் டு டவுன்லோட் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஃபார் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா, இப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணுவீங்க, உங்களை வந்து பின் பண்ணி தர சொல்லுவாங்க. அதை வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உங்க கையில திரும்ப கொடுத்துருவாங்க. சோ அப்படி அவங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கையில உங்ககிட்ட கொடுக்குறப்ப நீங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்க அப்படின்றதுக்கான டிக்ளரேஷன் தான் இந்த கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஃபார் டாக்குமெண்ட்ஸ். இதுவுமே உங்களுக்கு நான் கீழே இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ் லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். அனெக்சர் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா இருக்கட்டும், கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஃபார் டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இதுல நான் டிரைவ் லிங்க்ல வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருக்கேன். அது எல்லாருக்கும் காமன் தான், அதனால நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் மட்டும் தான் உங்களோடது நீங்க யூஸ் பண்ணணும், மத்த எல்லாமே எல்லாருக்குமே காமன் தான். சோ அங்க இருக்கிறத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ மறக்காம உங்களுக்கு சிவி எந்த இடத்துல போட்டிருக்காங்க, என்ன நாளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது வெளியூர்கள்ல இருந்து வரவங்களுக்கு என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கரெக்டா இருக்கும், எங்க எப்படி போகணும் அப்படின்றது ரிலேட்டடா நான் உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். நீங்க டென்ஷன் அவாய்ட் பண்ணலாம், அன்னைய தேதியில டென்ஷன் இல்லாம பொறுமையா போகலாம். அதுக்காக தான். சோ சிவில செலக்ட் ஆயிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்களுக்கான வேலை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட்.